இன்னொன்னு கேக்குறேன். கெட்டி பொம்மல்னு ஒருத்தர் இருக்கார். கட்டபொம்மன்னு இவங்க பேரை வச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன்னு நம்ம சுபவி ஐயாவே சொல்லியிருக்காரு. ஒரு வீரியரும் இல்லை, பாண்டியரும் இல்லை அப்படின்ட்டு. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த இடத்துலதான் தூக்கிலிடப்பட்டார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஆனா அந்த இடத்துல ஒரு தூக்கிலிடப்பட்டார்னு ஒரு இடத்த வச்சு அங்க மேடைய போட்டு வச்சுட்டாங்க. ஒண்ணு மக்கள் போய் பாக்குறாங்க. தூக்கில் போடப்பட்டார். ஆனா எங்க பண்ணாருன்னு தெரியாது. இவங்களா எல்லாமே இவங்கள் திட்டமிட்டு உருவாக்குவது. இரண்டாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த அரண்மனையில தான் இருந்தாருன்னு ஒரு இடத்தை எடுத்து அங்க அவங்க ஜாதி ஆட்களை வச்சு ஒரு அரண்மனை மாதிரி ஒன்ன கட்டி அதை வந்து இது பண்றாங்க. சரியா? சரி நீங்க பண்ணுங்க. வேலு நாச்சியருக்கும் இங்க மருதிருவர்களுக்கும் அரண்மனை இருக்கா இல்லையா? இருந்துச்சுன்னா எப்படி இருக்கு? நீங்க சொல்லுங்க எனக்கு பதில். ரொம்ப கேவலமான நிலையில மதுக்கடைகள் இதை வச்சு ஒரே ஒரு சிலருக்கு அரண்மனை வெளியே பார்த்தா தெரியும். சுத்தி இருக்கக்கூடியது மதுக்கடை, டாஸ்மாக், பார் நடந்துட்டு இருக்கு. சுத்தி இருக்கக்கூடியதெல்லாம் பெரிய அதை எடுத்து செலுத்தக்கூடிய அளவுக்கு பெருசெல்லாம் கிடையாது. இது தமிழ்நாடா இல்லையா இல்ல திராவிடர்கள் நாடா?